கஷ்டமான வேலை நல்ல மாப்பிள்ளை ஒன்று தேடி எடுக்கிறது. அதைவிட கஷ்டம் நல்ல பொன் பேசுறது. ஏன் அந்த அளவுக்கு பெண்கள் இன்னைக்கு சீரழிஞ்சிட்டாங்க. ஆண்கள் பகிரங்கமா வெளியில சீரழிகிறாங்க. ஆனா பெண்கள் வீட்டுக்குள்ள அறைக்குள்ள இருந்து பேஸ்புக் மூலமா சீரழிகிறாங்க, ட்விட்டர் மூலமாக சீரழிகிறாங்க. அப்பா மாற என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கு ஒரே இவங்களை பார்த்து கொண்டு இக்கேதா சரி என்ன செய்ய. இந்த அளவுக்கு நான் நபியுடைய ஹதீஸ் நஸாஇ அதே மாதிரி அபூதாவுத் போன்ற கிரந்தங்கள்ல வருது. சலாசத்துன் கத் ஹர்ரமல்லாஹு அலைஹிமுல் ஜன்னah, மூன்று சாரார் அவர்களுக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். மூன்று சாரார் அவர்களுக்கு சுவர்க்கமே ஹராம். முதலாவது யார்? அத்தையூஸ். தையூஸ் என்றா யாரு? அல்லதி யக்ருல் ஹுப்ஸ ஃபீ அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்துல தவறு நடக்குது, அந்த தவறை கண்டும் காணாமலும் இருக்கிறாரு. கணவனுக்கு தெரியும் மனைவியுடைய நடவடிக்கை மோசம், அல்லது மனைவிக்கு தெரியும் கணவனுடைய நடவடிக்கைகள் மோசம், அல்லது உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் நல்லா விளங்குது மகள் போற டச் சரியில்லை, மகன் போற வழி சரியில்லை. ஆனா இப்ப மகனுக்கு சொல்லிக் கொள்ளேதா, அதனால கண்டும் காணாமலும் இவர் தொழுகிறாரு, இவர் அமல் இபாதத் செய்கிறாரு. நபியவர்கள் சொன்னார்கள் இவர் சொர்க்கத்தை போறது ஹராம். இரண்டாவது முதுமினுல் ஹம்ரு, மதுபான பழக்கமுடையவர். மூணாவது ஆக்குலி வாலிதை, பெற்றோர்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடியவர். இந்த மூணு சாராரும் சொர்க்கம் போறது ஹராம் என்றார்கள். அதில் ஆக முக்கியமான தையூஸ். தையூஸ் இந்த தவறு நடக்குது, எங்களுக்கு நல்ல விளங்குது. இன்டர்நெட்ல இருக்கிறாங்க, மகள் செட்ல இருக்கிறா, அவளுடைய தொடர்பு வித்தியாசம், அவளுடைய நடவடிக்கைகள் வித்தியாசம், அவளுடைய பேச்சுவார்த்தைகள் வித்தியாசம், அவளுடைய கூட்டாளிமார்கள் நண்பைகள் வித்தியாசம். ஆனா உம்மாவும் வாப்பாவும் பிரச்சனை வரும் என்று பயப்படுறாங்க, ஊருக்கு பயப்படுறாங்க, உலகத்துக்கு பயப்படுறாங்க, கெட்ட பெயர் வரும் என்று பயப்படுறாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு பயம் இல்ல. அல்லாஹ் கோபித்துக் கொள்வான், அல்லாஹுடைய அதாபு வரும், அல்லாஹுடைய தண்டனை வரும் என்ற பயம் இல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால சமூகத்துடைய பல சீரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்களுடைய வாலிப ஆண்களால் எத்தனையோ தவறுகள் நடக்குது. நம்முடைய படிக்க போற கிளாஸ் போற பெண்மணிகளால் எத்தனையோ தவறுகள் நடக்குது. எங்களுக்கு நல்ல விளங்குது. இந்த சாட்டர்டே சண்டே இந்த போயடையில எங்களை எத்தனை பெண்மணிகள் கிளாஸ் என்ற பெயரில் போறாங்க. ஆனா அவர்களுடைய நேர காலம் எங்க கழியுது? சில வாப்பாமார் நெருக்கமான நண்பர்கள் வந்து கொஞ்சம் உங்களோட மகளை சொல்லி வைங்க, உங்களோட மகள் இப்படி போறத கண்டேன் அவரோட தான் கோவிச்சுக்கிறது. அப்படி ஒன்றும் இல்லை எங்கட மகள், அப்படி ஒன்றும் இல்லை எங்கட மகன், இவர் நலவ சொல்ல போறாரு, ஆனா வாப்பா அவரோட கோவிச்சு கொள்றாரு, உம்மா அந்த மாதிரி சொன்ன பெண்ணையோட கோவிச்சு போறாங்க. இது நாங்க பெரிய ஒரு உபகாரமா கருதணும். இதுவரைக்கும் எனக்கு விலங்கல்ல, என்னுடைய மாஷா அல்லாஹ் என்னுடைய மகள் கொஞ்சம் வழி தவறி போறா, அவளை திருத்திட்டா, என்னுடைய மகன் கொஞ்சம் வழி தவறி போறான், அவனை திருத்திட்டான நாங்க சந்தோஷப்படணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இரவு வேளைகள்ல போவாங்க. அவர்கள் எப்படி, நான் எதை சொல்ல வாரேன், சமூகத்தை பற்றி அக்கறை வரணும். இன்னைக்கு ஒரு சிலர் என்ன சொல்றது, இந்த எல்லா மக்களோட நாங்க போய் கலந்தா சில வேலை அவங்களை எங்களை கணக்கெடுக்க மாட்டாங்க, சில வேலை எங்களை கேசுவாங்க, சில வேலை எங்களை திட்டுடுவாங்க. எதுக்கு வீணான வம்பு? நாங்க உண்டு, எங்களை வேலை உண்டு. இது யூரோப்பில் உள்ள அந்த நொன் முஸ்லிமுடைய ஸ்டைல். அடுத்த பக்கத்து வீட்டுல கொலை நடந்தாலும் சரி, 3 நாள் 4 நாளைக்கு பின்னால வாசம் வந்தா தான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. என்னமோ வாசம் ஒன்று வருது, அவங்க வந்து திறந்து பார்ப்பாங்க. அது வரைக்கும் பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் பார்க்கறது இல்ல. இது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்ல, இஸ்லாமிய பண்பு இல்ல. நபியுடைய ஹதீஸ், அல் முஸ்லிம் அல்லதி யுகாலித்து நாஸ வயஸ்பிரு அலா அதாஹும். உண்மையான முஸ்லிம் யாரு? மற்ற எல்லா தரப்பில் உள்ள மக்களுடனும் பழகிறாரு. பழகும் போது சில அசௌகரியங்கள் ஏற்படுது. அந்த அசௌகரியங்கள்ல பொறுமையாக இருப்பது இவர். ஆனால் யார்கிட்டையும் நாங்க புழங்க மாட்டோம், பேச மாட்டோம், கதைக்க மாட்டோம். அப்படின்னு இருக்கிறவரை விட இவருக்கு நன்மை கூட. இந்த பெரிய மேல் மட்டத்தில் உள்ள சில செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, அவங்க யாரோடையும் நெருங்கி பழகிறல்ல. அவங்களுக்கு ஒரு விசேஷமான கிரௌட் உண்டிக்கு, அந்த கிரௌடோட மட்டும்தான் அவங்களோட பழக்கம், அவங்களோட மட்டும்தான் பேச்சுவார்த்தை, அவர்களோட மட்டும்தான் எல்லாம். இந்த எல்லா கீழ்மட்டத்தில் உள்ளவர்களோட எல்லாம் எங்களை பழகலாம். ஆனால் இஸ்லாத்திற்கு மாற்றம். எல்லாத்தோட பழகணும்.
அவர்களோடு நெருங்கணும், அவர்களுடைய நல்லவைகளுக்கு தேவாண்ட உதவி செய்யணும், கெட்டவைகளா இருந்து அவங்களுக்கு அழகான முறையில திருத்தணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய கலீஃபாக்கள் இருந்த நிலைமைகளை பாருங்க. அப்ப ஒரு நாள் போறாங்க, ஒரு வீட்டிலிருந்து சத்தம் ஒன்று வருது, குழந்தைகள் எல்லாம் அழுது கொண்டிருக்குது, தாய் பிரசவ வேதனையில துடித்துக் கொண்டிருக்கிறா. இப்படி ஒரு கலீஃபா உடனடியா போய் தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு வந்து அவருடைய முதுகிலேயே கோதுமையை சுமந்து கொண்டு வந்து அவருடைய ஊழியர் கேட்கிறாரு, இந்த மூட்டையை என்னுடைய கழுத்துல வைங்க. உடனடியா ஹஜ்ரத் உமர் கேட்டாங்க, கியாமத் நாள் என்னுடைய பாவத்தை உன்னால சுமக்கேதுமா? அவரே தன்னுடைய தலையில கழுத்துல மூடையை சுமந்து கொண்டு வந்து பிரசவ விஷயத்தை பார்ப்பதற்கு மனைவியை உள்ளுக்கு அனுப்பி ஹஜ்ரத் உமரை அடுப்பு ஊதி அந்த கோதுமையை வைத்து சமைத்து அந்த அழுத குழந்தைகளுக்கு விருந்து கொடுத்தாங்க. யாரு செய்வாங்க உலகத்தில்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி முன்மாதிரியா நடந்தாங்க. நாட்டுடைய கலீஃபா அந்த பெண்ணுக்கு கூட தெரியாது. ஆனால் ஹஜ்ரத் உமருடைய மனைவி அமீருல் மோமினீன் என்று அழைச்ச நேரத்தில் தான் அந்த பெண்ணுக்கு விளங்குது, அமீருல் மோமினீன் எங்களுடைய வீட்டுக்கு வந்து